வேதாகமத்தில் உள்ள யூத வாழ்க்கையை, யூத வரலாற்று வாழ்க்கையை நம்ம பிரிக்கிறோம். அதன்படி முதலாவது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வராங்க. அவர்கள் ஒரு நாடா கன்வெர்ட் ஆகுறாங்க. அந்த நாட்டுல அவங்க முதல்ல பாத்தீங்கன்னாக்கா முதல் ராஜா யாருன்னா சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா அவர் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடா வச்சிருந்தார். அதுக்கு பின்னால தாவீது வராரு. அவரும் நல்லா அந்த தேசத்தை கட்டி அமைக்கிறாரு. அதுக்கு பின்னால அவங்க பையன் சாலமோன் வராரு. இந்த சாலமோன் வந்த பிறகு அவரும் நல்லா தேவாலயத்தெல்லாம் கட்டி ரொம்ப அழகா அவர் ஆட்சி நடத்துறாரு. அப்படி நடத்தின பிற்பாடு அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அவருடைய மரணத்துக்கு பின்னால என்ன நடக்குதுன்னாக்கா தேசம் ரெண்டா உடைஞ்சு போயிடும். அதுல வடக்கு ஒரு பக்கமா தெற்கு ஒரு பக்கமா வந்துடும். இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு போனவங்க அதுல 10 இஸ்ரவேலர்கள் கோத்திரங்கள் 10 அதுல இருக்கு. இந்த தெற்கு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா 2 கோத்திரங்கள், 2 tribes அங்க இருக்கு. இந்த தெற்கு ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு 587 வருஷத்துல என்ன நடக்குதுன்னாக்கா பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா படையெடுத்து அந்த ஜனங்களை அப்படியே கொத்தா கொண்டு போயிடுறான், அடிமையா கொண்டு போயிடுறான் பாபிலோன். அப்ப அந்த பாபிலோன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிமைகளா அவங்க இருக்கிறாங்க. இது 587 வருஷத்துல நடந்தது. ஏறத்தாழ 70 வருஷம் அவங்க அங்க இருக்கிறாங்க. அந்த 70 வருஷத்துக்கு பின்னால என்ன ஆகுதுனாக்கா பாபிலோன் ராஜ்யத்தை பெர்சிய மன்னன் அதை பிடிக்கிறான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆயிடுறாங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்துக்கு கீழே அடிமைகளா இருந்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா பெர்சிய ராஜ்யத்துக்கு கீழே அடிமைகளா மாறிடுறாங்க. சரிங்களா? அப்ப அந்த பெர்சிய ராஜா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் யூதர்களை ஆட்சி செய்து அவன் நடத்துறான். அதுக்கு பின்னால நம்ம பார்க்கும் பொழுது வரலாற்றை நம்ம சுருக்கி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அவன் யூதர்களை மேல ரொம்ப அவன் அன்பு கொண்டு அவன் யூதர்களை அவங்க தாயகத்துக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். அங்க ஆலயத்தெல்லாம் கட்டுறாங்க. அங்க அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னால தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பெர்சிய ராஜ்யம் உலகத்துல ஒரு பெரிய ராஜ்யமா இருந்தது. கிரேக்க ராஜ்யத்தின் கீழே வந்துருச்சு. இந்த கிரேக்க ராஜ்யத்தின் கீழே வந்தபோது இந்த கிரேக்க ராஜ்யத்தினுடைய ராஜா அவன் அலெக்சாண்டர். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுசையும் பிடிக்கிறான், நிறைய ராஜ்யங்களை பிடிக்கிறான். பாலஸ்தீனா தேசத்தையும் அவன் பிடிக்கிறான். அப்ப பாலஸ்தீனா தேசத்தை பிடிக்கும் போது யூதர்கள் அவனுடைய காலடியின் கீழே வந்துடுறான். அப்போ அவன் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சிட்ட பிறகு அவன் மரித்து போயிடும். அதுக்கு பின்னால வந்த ராஜாக்கள்ல பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் யூதர்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான ராஜா அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் யூதர்களுக்கு ரொம்ப துன்பங்களை கொடுக்கறான், அதிக கொடுமைகளை செய்யறான், அநேகரை கொல்றான். இதை தாண்டி அவன் ஒரு முக்கியமான காரியத்தை பண்றான். அவனுடைய நோக்கம் என்னன்னா யூதர்கள் அவர்களுடைய வழிபாட்டை கெடுப்பது, யூத தேவாலயத்துக்கு அவர்கள் போகாமல் தடுப்பது. மேலும் யூதர்களுடைய தேவாலயம் தான் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். நமக்கு எப்படி சர்ச் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் அந்தந்த மதஸ்தினர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி அதை காட்டிலும் பல மடங்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் யூதர்களுக்கு தேவாலயம். அந்த தேவாலயத்தை அவன் தீட்டுப்படுத்தலாம். எப்படி படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தேவாலயத்துல அந்த பலிபீடத்துல பலி எடுக்கிற இடத்துல கிரேக்க தேவனான ஜீயஸ் அப்படின்ற ஒரு கடவுளுடைய சிலையை கொண்டு அங்க வைக்கிறான். அங்க வச்சு எல்லாம் இனி இந்த ஜீயஸ் கடவுளை தான் வழிபடணும்னு சொல்லும் போது யூதர்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பும் கோபமும் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வெறுப்பும் கோபமும் வந்தவன அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கிளர்ந்து எழும்புறாங்க. அப்படி ரொம்ப அவர்கள் கோபத்தை காட்டி கொண்டிருக்கிற வேளையில இந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா அந்த ராஜாவினுடைய பேர் ஆன்டியோகஸ் எபிபேனஸ்.
இந்த ஆன்டியோகஸ் எபிபேனஸ் தொடர்ந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுடைய தேவாலயத்துல பலி கொடுப்பதற்காக, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட வம்சம், ஒரு குறிப்பிட்ட அந்த கோத்திரம் தான் இருக்கணும். அது வந்து லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துல வரவங்க தான் ஆசாரிய வகுப்புல சேர்ந்தவங்க, அவங்க தான் பலி கொடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்னா, அவர்களை தள்ளி விட்டுட்டு அவனா ஒரு ஆளை நியமிச்சு பலி கொடுக்க வைக்கணும். யூதர்களுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. எப்படி ஒரு புற மனுஷன் யூத தேவாலயத்துக்குள்ளாக வந்து தான் நியமிச்ச ஒரு ஆளை இந்த பலி செலுத்தமோ, அல்லது அதை தாண்டி அவன் சொல்லுகிற அவனுடைய தேவதையை கொண்டு வந்து இந்த இடத்துல சிலையா வச்சிருக்கான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு பிரதான ஆசாரியா இருக்கிறார். அவர் பேர் வந்து மத்தயாஸ். அவருக்கு 4 பசங்க. இந்த 4 பசங்களும் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த மத்தயாசோடு சேர்ந்து அந்த ராஜா நியமித்த அந்த ஆசாரியன், அந்த வேலை செய்யறவனை அந்த இடத்திலேயே பலிப்பீடத்திலேயே குத்தி கொண்டுட்டு இரவோடு இரவா என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, அவர்கள் நாட்டை விட்டு வேற ஒரு மலைக்கு தப்பித்து போயிடுறாங்க. அந்த மலைக்கு தப்பித்து போய் அந்த மலையில கூடி அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. என்னன்னா, நம்ம தொடர்ந்து நம்முடைய திருச்சட்டத்துக்காக, அதாவது தோரா 10 கற்பனை அந்த நூலுக்காக, நம்முடைய தேவனுக்காக, நம்முடைய தேவாலயத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் கண்டிப்பா போராடணும். நம்ம கோழைகளா இருக்கக்கூடாது. நம்ம ராஜாவுக்கு இப்படியே அடிபடித்து கொண்டே இருந்தா அவன் கடைசி வரைக்கும் இருந்து நம்மளுடைய இனத்தை அழிச்சிருவான், நம்ம தேவாலயத்தை நாசமாக்கிடுவான், நம்ம வந்து பைபிள் படிக்க முடியாத பண்ணிடுவான் அப்படின்னு அவங்க எல்லாம் திட்டம் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாம் ஒரு படைய கட்டுறாங்க. ஒரு பெரிய படைய கட்டி அந்த படைக்கு பிளான் பண்ணி, அந்த படைக்கு தளபதியாக ஒருத்த மரம், அந்த மத்தயாஸ் என்கிற ஒரு அந்த ஆசாரியனுடைய ஒரு மகன், அவன் தான் சைமன். அவருடைய தலைமையில என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படை எழுப்பி கிளர்ச்சி ஆரம்பித்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னும் அநேக ஜனங்களை சேர்த்து கொண்டு அவர்கிட்ட பேசுறாங்க. நம்ம வந்து கோழைகளா இருக்கக்கூடாது, நம்ம தைரியசாலிகளா இருக்கணும். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் நிச்சயமா நமக்கு ஜெயம் கொடுப்பாரு. இந்த வார்ல வந்து நமக்கு வந்து விக்டரி கொடுப்பாரு, நிச்சயமா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கூட்டிட்டு வந்து இந்த ஆன்டியோகஸ் எபிபேனஸ் அந்த மன்னனோடு சண்டை போடுறாங்க. அப்படி போட்டு அநேக இந்த கிரேக்க கிளர்ச்சி காட்டுல அந்த நாட்டுல வந்து கொன்று இந்த யூதர்கள் வந்து நாட்டை பிடிச்சி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 167ஆம் வருஷத்துல இந்த சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. 2-3 வருஷம் கடுமையா சண்டை போட்டு அவர்கள் கிட்ட இருந்து போன தேவாலயம், அவர்களிடத்திலிருந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் திரும்பவுமா அந்த யெகோவாவினுடைய வல்லமை கொண்டு அவர்கள் மீட்டெடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கிமு 164ல அவர்கள் தேவாலயத்தையே திரும்ப பிடிக்கிறாங்க. தேவாலயத்தை திரும்பி பிடிச்சி அந்த தேவாலயத்தை அந்த அந்நிய ராஜா செஞ்ச எல்லா அசுத்தத்தையும் எடுத்துட்டு சுத்திகரித்து அதை அந்த சுத்திகரிப்பின் நாள் என்று ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை பேர் தான் அனுகா, தேவாலய சுத்திகரிப்பு அல்லது தேவாலய பிரதிஷ்டை செய்கிற நாள் பண்டிகை. இன்ன வரைக்கும் அந்த பண்டிகையை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இதைதான் நம்ம வந்து மக்கபெயர் கிளர்ச்சி அப்படின்ற ஒரு பெயரோடு கூட நம்ம வந்து பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். யூத வரலாற்றிலே, வேதாகம வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். எப்படி துன்பப்படுத்தப்பட்ட யூதர்கள் கிளர்ந்தெழுந்து தங்களுடைய ஆலயத்தையும் தங்களுடைய வேதத்தையும் மீட்டு கொண்டார்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று அடிச்சுவடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில வேறு ஒரு வேதாகம உண்மை வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.